ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசாயாவின் புத்தகம் 56ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் இந்த 906ஆம் நாளின் வெகுமதியாக தெரிந்து கொள்ள செய்ய போவதற்காக கர்த்தாவே உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் இரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சார்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இப்பகுதியில் கர்த்தருடைய பார்வையில் யாவரும் சமம், யாவருக்கும் கர்த்தரை ஆராதிக்கவும் இரட்சிப்படையவும் ஊழியம் செய்யவும் பரலோகம் செல்லவும் வாய்ப்பு உண்டு. கர்த்தர் விசேஷித்த விதமாக கிமு 760 கிமு 700 காலத்தில் வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் அன்னகர்களை பற்றி குறிப்பிடுகிறார். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 19:12 அப்போஸ்தலர்களுடன் திருமணம் மற்றும் விவாகரத்து பற்றிய விவாதத்தின் பின்னணியில் இயேசு கிறிஸ்து கூறுவதாவது, தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாக பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்று கூறியிருக்கிறார். வேதாகமத்தில் பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளில் வெவ்வேறு சூழல்களில் அன்னகர்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் அன்னகர்கள் பொதுவாக அரச நீதிமன்றங்களிலும் கோயில்களிலும் பணியமர்த்தப்பட்டனர். பெரும்பாலும் உதவியாளர்களாகவோ காவலர்களாகவோ பணியமர்த்தப்பட்டனர். பழைய ஏற்பாட்டில் அன்னகர் என்பதற்கான எபிரேய வார்த்தை சாரிகள் ஆகும். நமது தமிழ்நாட்டில் அன்னகர் என்பதற்கு நாம் திருநங்கைகள் என்று கூறுகிறோம். உதாரணங்களில் பாபிலோனிய அரசில் பணியமர்த்தப்பட்ட தானியேலும் அவருடைய தோழர்களும் எசேக்கியா ராஜாவின் அரசவையில் இருந்த சில அதிகாரிகளும் இதில் அடங்குவர். இன்றைய பகுதியில் நான் என் ஆலயத்திலும் என் மதிப்புகளுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தை பார்க்கிலும் அன்னகர்களுக்கு உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தையும் அவர்களுக்கு அருள்வேன் என்றும் கூறியிருக்கிறார். வாக்கு மாறாத தேவன் அன்னகர்களை பற்றி குறிப்பிடுகையில் சாதாரண மனிதனை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுக்க வல்லவர் என்று அறிந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துபவர்களாய் அனைவரும் கர்த்தரால் நேசிக்கப்படுபவர்கள் என்று உணர்ந்து கர்த்தரையை சார்ந்து அவரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்பவர்களாகும். பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பரிசுத்தாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம். நன்றி.